கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் 93 தொகுதிகளுக்கு நடைபெற்ற 3ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் 64.58% வாக்குகள் பதிவாகின. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் 93 தொகுதிகளில் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. அகமதாபாத்தில் பிரதமர் மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் வாக்களித்தனர். அசாமின் கவுஹாத்தி, பர்பேட்டா, துப்ரி மற்றும் கோக்ரஜார் தொகுதிகளில் மழைக்கு மத்தியில் படகு உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். தோல்வி பயத்தில் யோகி ஆதித்யநாத் அரசு வாக்களிக்க விடாமல் தங்கள் கட்சியினரை தடுப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார். 93 தொகுதிகளிலும் மாலை 6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 3ஆம் கட்ட தேர்தலில் சராசரியாக 64.58% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக அசாமில் 81.71%, மேற்கு வங்கத்தில் 76%, கோவாவில் 75%, சத்தீஸ்கரில் 71% வாக்குகளும் பதிவாகின. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 70 விழுக்காட்டுக்கு அதிகமான வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாஜக ஆளும் குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் 60%த்திற்கும் குறைவான வாக்குகளை பதிவாகியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.